ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண அந்த சிஆர்பி பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் போஸ்டிங் மேனேஜர்கள் கிரேடு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4455 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி தான், இயர்லி ரிலீஸ் பண்ணுற வேகன்சி தான். இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 21/8/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபரில் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நவம்பரில், இன்டர்வியூ வந்து ஜனவரி ஃபெப்ரவரியில் கண்டக்ட் பண்ணி ஏப்ரலில் போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிபிஎஸ் எக்ஸாம் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 மந்த்லேயே எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 11 வகையான பேங்க் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்னென்ன பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இந்த 11 வகையான பேங்க்குக்குமே பிஓ போஸ்டிங் இந்த ஐபிபிஎஸ் மூலமாக தான் மொத்தமாக செலக்ட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் பொறுத்து ஒவ்வொரு பேங்காக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2/8/1994 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, 1/8/2004 அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில பிறந்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 13 வருஷம் அப்படின்ற மாதிரியும் மாறும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், மேனேஜர் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். 21/8/2024 முன்னாடி ரிசல்ட் வந்திருக்கணும். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லைனாலும் ரிசல்ட் வந்ததுனாக்கா இன்டர்வியூ டைமில் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 175 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு 850 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எல்லாமே ஒரு நார்மலான ஃபீஸ் தான் இந்த ஐபிபிஎஸ்க்கு. அடுத்து எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 30 கொஷின், ஆப்டிலேருந்து 35, ரீசனிங்லேருந்து 35 அப்படின்னு சொல்லி 100 கொஷினுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒன்றுத்துக்குமே செப்பரேட்டாக டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செஷனுக்குமே பார்ப்பாங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் உண்டு, டிஸ்கிரிப்டிவ் உண்டு. டிஸ்கிரிப்டிவ் ஒரே ஒரு பேப்பர் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வைப்பாங்க. அதாவது லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ வைப்பாங்க. அது உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து ரீசனிங் அண்ட் ஆப்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிலேருந்து ஒரு 45 கொஸ்டின், அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து ஒரு 40, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 35, அதுக்கப்புறம் டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து 35 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 155 கொஸ்டின்ஸ்க்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 4455 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதிலே பேங்க் ஆஃப் பரோடா, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க் எல்லாமே இன்னும் அவங்களோட வேகன்சி ரிப்போர்ட் கொடுக்கல. அந்த வேகன்சிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா 5000 வேகன்சிக்கு மேலேயே போகும். தமிழ்நாட்டுக்குமே ஒரு நல்ல வேகன்சியுமே இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டர்ஸ் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாவட்டம் எல்லாத்துலேயுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாவட்டத்தில் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் மாவட்டம் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்களே தான் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஒரு நல்ல பேங்க் மேனேஜர் போஸ்டிங் சூப்பராக இருக்கும். ஜாப் எல்லாமே, சேலரி எல்லாமே டேக் ஹோம் சேலரி 50,000 கிட்ட வரும் ஸ்டார்டிங்கே. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கான ஆன்லைன் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 14/7/2024 அன்றைக்கி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 700 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றனால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால, நிறைய பேர் மெட்டீரியல் மட்டும் வேணும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் வேணும்னு தனித்தனியாக கேட்டவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி மெட்டீரியல், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட்டான ஆன்சர் கீ பிடிஎஃப், அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் 2023 ஜூலை 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஒரு 14 தேர்வுகள் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 14 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுமே அதில் உண்டு. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே கொடுப்போம். உங்களோட குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க
இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு 700 rupees பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் பற்றின சாம்பிள் பிடிஎஃப்மே இந்த பிடிஎஃபோட கடைசியில் கொடுத்துருப்போம். இது நம்மளும் நிறையா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக, சயின்ஸுக்குன்னு தனியாக, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன படிக்கணும்னு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே பிரித்து கொடுத்துருவோம். யூனிட் 8 யூனிட் 9 எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.